மீனை பத்தி பார்ப்போமா? ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அக்வேரிய ஷாப் இருக்குது மக்களே. அப்போ கொஞ்ச நாளா வீடியோ இருக்கும்னு நினைச்சிட்டே இருந்தேன். இன்னைக்கு நமக்கு அதுல ஒரு சான்ஸ் கிடைச்சது. இந்த கடை எங்க இருக்குன்னு கேட்டுட்டீங்கன்னா, நம்ம பஹ்ரைன்ல ராசன் மால்ல அக்வாட்டிக் தான் கடை பேரு. இவங்க கிட்ட பார்த்துட்டீங்கன்னா ஃபிஷ் உண்டு. பின்ன மெரீன் ஃபிஷ் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. பின்ன சின்ன டேங்க்ல இருந்து பெரிய டேங்க் வரைக்கும், பின்ன ஃபுட்டோட அசசரிஸ், பின்ன ஃபிஷ்ஷுக்கு தேவையான எல்லா அசசரிஸுமே வந்து இவங்களோட கடையில வச்சிருக்கிறாங்க. நம்ம மீனை பத்தி பார்ப்போமா? ஆனா இந்த ஃபிஷ் பாருங்க மக்களே, நான் கை வச்சதும் அப்படியே பக்கத்துல வரும் பாருங்க. இப்ப நான் கை வைக்கிறேன் பாருங்க. பாத்துட்டீங்களா? இப்ப கை எடுத்துட்டேனா? பாத்துட்டீங்களா? அதே மாதிரி இவங்க கிட்ட ஒரு புதுசா ஒரு ஃபிஷ் ஒன்று வந்திருக்கு. அதை நான் காட்டுறோம் பாருங்க. சிறுசா தான் இருக்கும், ஆனா பார்க்க ரொம்ப அழகா இருக்குது. அதனுடைய பிரைஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். மக்களே, நான் சொன்னேன்ல ஃபிஷ் அது இதுதான். பார்க்க ரொம்ப சிறுசா இருக்கும், ஆனா கலர் வந்து ரொம்ப அழகா இருக்குது. நான் காட்டுறேன் பாருங்க. இந்த மீன் பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா பர்சனல் டெர்டா, புது ஃபிஷ். இது நான் கையை கொண்டு வந்தது பக்கத்துல வந்துருக்கு பாருங்க. இப்ப பாத்தீங்க. நான் இங்க கேமரா கொண்டு போறேன், அது அங்க போகுது. இங்க கேமரா கொண்டு போனா அங்க போகுது. பாத்தீங்களா? ஓகே சார். கைஸ், நான் கேமரா அங்க கொண்டு போறேன், ஃபிஷ் எல்லாம் அங்க போகும் பாருங்க. இப்ப நான் கேமரா அங்க கொண்டு போறேன். ஸோ நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் மக்களே. பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபிஷ். அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா நம்மளுடைய பிளாக் மோலி. ஸோ ஆனால் இங்கே உள்ள எல்லா டேங்க்லையும் பார்த்துட்டிங்கன்னா ஹீட்ரு வச்சுருப்பாங்க. ஏன்னா இங்கே வந்து ஃபுல்லு ஏசிலே இருக்கிறதுனால அவங்க வந்து ஹீட்ரு வந்து மஸ்ட்டாக இங்கே யூஸ் பண்ணுறாங்க. பின்ன எல்லா இதுலேயும் ஃபில்டர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. டேங்க்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய டைகர் ஃபிஷ் மக்களே. டைகர்ல இன்னொரு வெரைட்டிஸ் கூட இருக்கு. பார்த்துட்டீங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஃபேவரட் கோல்டு பிக். Yeah. You go see at 3 day 1% United Kids is ஃபிஷ் வந்து பயங்கர ஆக்டிவா இருக்கு பாருங்க. வேற லெவல்ல இருக்கு பாருங்க ஃபிஷ். see this. For the shrimp on your பாத்தீங்களா? ஃபிஷ் எல்லாம் பயங்கர ஆக்டிவா இருக்குது மக்களே. ஒரு ஃபங்கர்ஸ் இல்ல, நீட் அண்ட் கிளீனா வச்சிருக்காங்க. we have small அதே மாதிரி இது ஒரு டெட்ரா டைப் மாடல் தான். நம்ம ஊர்ல இருக்க பாருங்க அதே இது. பின்ன பாருங்க கீழேயும் ஒரு இது வந்து எல்லாம் சின்ன குட்டி குட்டி குட்டி. இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிளான்ட்டுக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். பிளான்ட் டேங்க்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஏஞ்சல். ஏஞ்சலில் பார்த்துட்டிங்கன்னா பிளாக் ஏஞ்சல் இருக்குது, சில்வர் ஏஞ்சல்லாம் இருக்குது பாருங்க. ஸோ நம்மளை அப்படியே பார்த்துட்டு இருக்குது பாருங்க மக்களே. பாவம் போல பார்த்துட்டு இருக்கு. நம்ம கை வைப்போம். so here you why did it? It's on 5.5 3 color 3 or 4 colors and take me. மீனை பார்க்கறது ஒரு சுகம்தான் மக்களே. சேரை போட்டுட்டு அப்படியே தனிமையில இந்த மீனெல்லாம் அப்படி பார்க்கும்போது அப்படியே ஒரு சுகமா இருக்கும். மனசுக்கும் ஒரு அமைதியே இருக்கும் மக்களே. கண்டிப்பா எல்லாரும் வீட்டுல மீனை வளங்க, மனசை அமைதியா வைங்க, சரிங்களா? அடுத்தது பிக் சைஸ் கோழிக்காருக்கு பாருங்க. வரவா
பார்த்தீங்களா ஃபிஷ்ஷோட குவாலிட்டி, அதேமாரி அதனுடைய ஆக்டிவ் பார்த்துட்டிங்களா. இவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்ரீலங்காவில் இருந்து தான் மீன் எல்லாம் கொண்டு வராங்க. ஒரு 48 ஹவர்ஸ் குவாரண்டைனில் வச்சுட்டு தான் இவங்க வந்து டெமோவே வைக்கிறாங்க. அவ்வளோத்துக்கு மீனை வந்து ரொம்ப கேர் பண்ணி தான் அவங்க வந்து இதெல்லாம் கஸ்டமருக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி இதுவும் மக்களே கோழிக்காருக்கு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. கூட்டமா போகுது. வரே வா. இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சிமெண்ட் டேங்கில் போட்டு நம்ம தாமரைலாம் வச்சு அழகா செட் பண்ண வச்சுக்கோங்களேன். அந்த ஏரியாவே வேற லெவலாக இருக்கும் மக்களே. ரொம்ப அழகா இருக்குது. இந்த கலரும் பாருங்க சூப்பராக இருக்குது. ஒயிட் அண்ட் பிளாக்கு, பின்ன ஒயிட் அண்டு ஆரஞ்சு கலர் நல்லா அழகா இருக்குது. இது பார்த்துட்டிங்கன்னா ரெக்ஸோடெயிலு. நம்ம ஊரில் உள்ள அதே தான். நான்லாம் இந்த ரெக்ஸோடெயிலாம் பார்த்துட்டு இந்த டைப் நிறைய வளர்த்துருக்கான் மக்களே. நமக்கு இங்கே வந்து பேச்சுலர்ஸாக இருக்கும்போது நமக்கு இங்கே வளர்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் மக்களே. ஏன்னா நமக்கு அது மெயின்டைன் பண்ணுறதும் கஷ்டம். ஃபேமிலி இருந்துச்சுன்னா ஓகே. நம்ம மீனை போட்டுட்டு போகணும். பின்ன திடீர்னு தண்ணி சூடாகும். அப்போ அதுக்கு நம்ம ஏசி போடணும். ஸோ அதனால் இதை வந்து பக்கத்துலேயே பார்க்குறதுக்கு நம்மளால முடியாது. ஊர்லலாம் இருந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனையே இல்லை. என்ன வேணாலும் செய்யலாம். ஸோ ரெக்ஸோடெயிலுங்கிற ஃபிஷ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. கூட்டமாக போகுது பாருங்க. எனக்கு இதை பார்க்கும்போது கடலில் போகிற மாதிரியே இருக்குது. கைஸ் இப்போ நம்ம அங்கே பார்த்த டைகர் ஃபிஷ் தான். அதே இதில் இன்னொரு வெரைட்டி. இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ரோசி பார்க் வரும். இது வந்து 1 பீடிக்கு 4 பீஸ் கொடுப்பாங்க. இதனோட கலரே கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்த்துட்டிங்களா. இது வந்து நம்மளோட டைகர்ஸ் தான். இது அதே வெரைட்டியில் உள்ளது தான். பார்த்துட்டிங்களா. இப்போ நம்ம அங்கே போவோம். ஸோ நல்லா இருக்கு மக்களே. எல்லா ஃபிஷ்ஷுமே வாங்கி வளர்க்கணும் போல தான் இருக்குது. அவ்வளோத்துக்கு அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுடைய மோலி மக்களே. இந்த ஃபிஷ்ஷை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கையை எங்கே வைக்கிறோமோ அப்படியே வரும் பாருங்க. பாருங்க பார்த்துட்டீங்க. கை எடுத்துட்டானா இப்போ பாருங்க. I like shrimp, but I can't in my curry. நல்லா இருக்கலாம் மக்களே. பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கு நல்லா இருக்கு. இப்போ அங்கே போகிறோம் பாருங்க. இப்போ பாருங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி கௌரா ஃபிஷ்ஷு. கௌராவில் பார்த்துட்டிங்கன்னா கலர் வந்து நல்ல ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்த்தியாக தான் இருக்குது. பார்த்துட்டிங்களா மக்களே. சூப்பராக இருக்குது. மற்ற ஃப்ளவர் கார்ன் ஸ்டைலில் அழகாக இருக்குது. அதனோட கலர்ஸு பார்த்தீங்களா. வாரே வா. ஆனால் ஒன்று மக்களே தொட்ட டக்குன்னு ஓடி போகிற. இப்போ பாருங்க பார்த்துட்டிங்களா. நம்ம கேமரா அங்கே கொண்டு போவோம். நல்லா இருக்குது. அதேமாரி ஜீப்ராலே அவங்க மல்டி கலர் கொஞ்சம் வச்சுருக்குறாங்க. அதில் எனக்கு பார்த்துட்டு இந்த க்ரீன் கலர் ரொம்ப அழகாக இருக்குது. இதுவும் நம்ம கைக்கிட்ட வருது பாருங்க. கை எடுத்ததும் ஓடிடு பாருங்க. அதே ஜீப்ரா தான் மக்களே இந்த சைடும் வச்சுருக்குறாங்க. கொஞ்சம் இதுக்கு வந்து 1 பீடிக்கு 4 பீஸ் கொடுக்குறாங்க. இதனுடைய ப்ரைஸு. ஸோ நல்லா இருக்குது ஜீப்ரா ஃபிஷ்ஷு. அதே மாதிரி பீட்டா ஃபிஷ்ஷும் இருக்குது பாருங்க. வரேவா. நல்லா அழகான ஒரு இது டெய்லு அழகாக இருக்குது கைஸ். அதே மாதிரி இவங்க மேலே வந்து நிறைய அசசரிஸ்லாம் வச்சுருக்குறாங்க. டேங்கு நான் சொன்னல மீன் எல்லாம் குவாரண்டைன் பண்ணுற ஏரியா தான் இந்த ஏரியா. பாருங்கள் மேலே அவங்க வந்து அழகாக செஞ்சு வச்சுருக்குறாங்க. வாங்க இதனுடைய வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அலிகேட்டர் ஒன்று இருக்குது. பார்த்துட்டிங்களா. ஸோ நல்ல பெருசாக இருக்குது மக்களே. ஒரு 1 feet சைஸில் இருக்குது. அதுமாரி சின்ன சின்ன ஏஞ்சல்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க. சின்ன கீழே ஒரு பெரிய ஆஸ்கார் இருக்குது பாருங்க.
பெரிய ஒரு ஆஸ்காருக்கு நம்ம காட்ட போகிறோம். தொட்டிக்குள்ளே இறக்கிடுவோம். சரிங்களா? நல்லா இருக்குல்ல மக்களே? நல்லா பெரிய சைஸு. நமக்கெல்லாம் வளர்க்கணும்னு ஆசைப்பட்ட மீன் மக்களே. எனக்குள்ளே வந்தாலே ஒன்றுமே செய்ய முடியாது. நல்லா அழகாக இருக்கலாம் மக்களே. இதெல்லாம் மற்ற சிமெண்ட் தொட்டியில் போட்டு வைக்கிற மக்களே பார்க்க சூப்பராக இருக்கும். காய்ஸ், இப்போ வந்து நம்ம டேங்குக்குள்ளே இறக்க போகிறோம். எப்படி இருக்கு பாருங்க அதனோட வியூஸ். இறக்கிறோமா? கொஞ்ச நாள் ஆச்சு மக்களே மீனெல்லாம் பார்த்து. நான் வந்து கிட்டத்தட்ட இந்த பஹ்ரைன் வந்ததுலேருந்து மீன் வளர்க்குறத விட்டுட்டேன். ஆனால் இன்றைக்கி இந்த மீனெல்லாம் பார்க்கும்போது பழைய ஞாபகங்கள் வருது. உண்மையிலே மீன் எல்லாரும் வளங்க. குழந்தைங்கள் உள்ளத வீட்டிலேருந்து மீன் வளர்த்துட்டிங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. மொபைல் வந்து யூஸ் பண்ணுறது பிள்ளைங்க குறைச்சி விடுவாங்க. நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு இந்த மீன் சின்ன சின்ன ஏதாச்சும் நம்ம அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கும்போது நம்ம மொபைல் பார்க்குறது பிள்ளைங்க கொஞ்சம் குறைச்சி விடுவாங்க. ஸோ அதனால முடிஞ்ச அளவு வீட்டில் வந்து ஒரு ஃபிஷ் டேங்கை வச்சு, ரொம்ப பெருசாலாம் வளர்க்கணும்லாம் அவசியம் இல்லை, ஒரு சின்னதாக ஒரு டேங்க் வச்சு அதில் 2 மீனை போட்டு வைக்கும்போது அந்த பிள்ளைங்களுக்கு ஞாபகம் வரும். சாப்பாடு போடணும், அப்புறம் அது மீனை பார்க்கணும், அது மீனை கேர் பண்ணணும். அந்த மாதிரி சின்ன சின்ன இன்ட்ரெஸ்ட் வரும்போது அவங்களோட மைண்டு ரிலீஃப் ஆகும். அதுமாரி படிக்கிறதுக்கும் கொஞ்சம் அவங்களுக்கு மைண்டு ரிலாக்ஸ் ஆகும். ஸோ வேறு என்ன மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ புதிய நண்பர்கள் யார் இருந்தாலும் நம்மளோட வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். அப்போ நம்ம மேலும் அடுத்த ஒரு தகவலோடு நம்ம இந்த வீடியோவை பார்ப்போம். சரிங்களா மக்களே? பாய்.